வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பக்தி என்பது என்ன? நம்பிக்கைகளை கண்மூடித்தனமாக பற்றி கொண்டும் விதிகளால் வடிவமைக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை உடம்பு பிடியாக பிடித்து கொண்டும் இறைவனை வழிபடும் முறைதான் பக்தி என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாய அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்பப்பட்டுள்ள கவர்ச்சிகரமான கற்பனை கருத்துக்கள் தான் புராணங்கள். புராணங்கள் என்பது வேறு, வரலாறு என்பது வேறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புராணங்களில் கூறப்பட்ட செய்திகள் முற்றிலும் கற்பனைகள். வரலாறு என்பது உண்மை நடந்து வந்த வழித்தடம். நம்முடைய தாய் தமிழில் பத்தி என்று ஒரு சொல் இருக்கிறது. ஏதேனும் ஒரு கட்டுரை எழுதும் பொழுது பத்தி பத்தியாக எழுதினேன் என்று கூறுகின்றோம். இதன் பொருள் என்ன? கட்டுரையில் கூறப்பட வேண்டிய செய்திகளை ஒரு வரம்பிற்குள் முறைப்படுத்தி நேர்த்தியாக அழகாக ஒழுங்குகளை பின்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று பொருள். எனவே ஒழுங்குகளை பின்பற்றுவதுதான் பத்தி என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒழுங்குகளை பின்பற்றுவதற்கு பதிலாக யாரோ அவர்களின் சுய லாபத்திற்காக உருவாக்கி வைத்திருக்கின்ற விதிகளை பற்றி கொண்டு அதையே பக்தி அல்லது பத்தி என்று கூறுகிறோம். இது விதிகளை உருவாக்கியவர்களின் பிழையா அல்லது நம் பிழையா என்று சிந்தித்து பார்ப்பது மிக மிக முக்கியம். சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற அனைத்தும் விதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மாய காகிதப்பூ மாலை. அதில் நறுமணமே இருக்காது. நறுமணம் இல்லாவிட்டால் என்ன, வாடிப்போகாமல் இருக்கின்றதல்லவா என்று புகழ்ந்து பேசி அணிந்து மகிழ்கின்றோம். நறுமணம் வீசினால்தானே அது பூ, அப்போதுதானே அது மாலை. இந்த உண்மை தெரிந்திருந்தும் ஏதும் தெரியாதது போல நாம் நாடகம் ஆடுகின்றோம். யாரை ஏமாற்றுவதற்காக? வேறு யாரையும் அல்ல, நம்மை நாமே ஏமாற்றுவதற்காக என்று புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை மகிழ்விக்கத்தானே இவ்வாறு செய்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். இவ்வாறு கூறுகின்ற அதே வாய்தான் இறைவன் என்பவன் இன்ப துன்பங்கள் என்ற அனுபவங்களுக்கு ஆட்படாத அருட்பெரும் ஜோதி என்றும் கூறுகிறது. இந்த இரண்டில் எது உண்மை? நம்மிடம் இருந்து எதையும் கேட்டு பெற வேண்டும் என்ற நிலையில் இறைவன் இல்லை. காணுகின்ற அனைத்துமே சிவசக்தியின் வெளிப்பாடு என்று இருக்கும் பொழுது நீங்கள் எதை கொடுத்து அவனை திருப்திப்படுத்திவிட இயலும்? கண்டிப்பாக இயலாது. இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தும் வழிபாட்டு சடங்குகளுக்கு முன்னுரிமை தருகின்றீர்கள். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை நான் என் திருப்திக்காக செய்கின்றேன் என்று கூறி அந்த அளவில் நின்றுவிட்டால் கூட ஒரு வகையில் ஏற்கலாம். ஆனால் இவ்வாறு சடங்குகள் செய்யவில்லை என்றால் இறைவனின் கோபம் நம்மீது திரும்பும் என்று கூறுபவர்களை எப்படி நம்புகின்றீர்கள், சரணடைகின்றீர்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. நீங்கள் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் இறைவன் உங்களுக்கு பொருத்தமானதை வழங்குவான், பொருத்தமற்றதை வழங்க மாட்டான். இறைவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாரபட்சமெல்லாம் கிடையாது. அவ்வாறு இருந்தால் அவன் இறைவனே அல்ல. பொருத்தமானவற்றை வழங்கும் பொழுது எப்படி மகிழ்வுடன் ஏற்கின்றீர்களோ அதுபோல பொருத்தமற்றதை நிராகரிக்கும் பொழுதும் மகிழ்வுடன் ஏற்க வேண்டும். இவ்வாறு இருப்பதன் பெயர்தான் முழு ஒப்படைப்பு. உங்களுக்கு பிடித்தமான மொழியில் சொன்னால் சரணாகதி அல்லது டோட்டல் சரண்டர் என்று கூறலாம். சரி, நம்மை இறைவனிடத்தில் முழு ஒப்படைப்பு செய்து கொள்ளுதல் என்பது எப்போது நிகழும்? எப்போது உங்களின் அகங்காரம் தணிந்து நோக்கங்கள் தணிந்து உங்களின் உண்மை இயல்புகளில் வாழுகின்றீர்களோ அப்பொழுது நிகழும். ஆனால் நாம் நம் அகங்காரத்தை கைவிடாமலே ஒப்படைப்பு செய்துவிட்டதாக ஒப்பனை செய்து கொண்டு வாழ்கின்றோம். இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மிஞ்சிய மகான் நடிப்பு ஆகும்.
உண்மையான பக்தியின் அடிப்படையே ஒழுங்குகளை மதித்து அவைகளை பின்பற்றி வாழ்வதுதான். ஒழுங்குகள் என்றால் வேறு ஒன்றுமல்ல, உங்களின் உண்மை இயல்புகள்தான் உங்களின் ஒழுங்கு. அனைத்து மனிதர்களிடமும் நிரந்தரமாக இருக்கின்ற உண்மை இயல்பு பிற உயிர்கள் மீது அன்பு செய்தல். எனவே இறைவனை வழிபடும் பொழுது நீங்கள் எதை படைக்கின்றீர்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் அகங்காரத்தை தணித்து நோக்கமற்ற அன்பை மட்டும் காணிக்கையாக செலுத்தினாலே போதும். அதுவே உண்மையான வழிபாடு, அதுவே உண்மையான பக்தி. எது உண்மை ஞானம் என்ற கேள்வி எழுந்த பொழுது ஈசன்பால் செலுத்தும் நிபந்தனையற்ற அன்புதான் ஞானம் என்று நம் முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். இந்த வலிமையான ஒழுங்கு கருத்தை மறுத்துவிட்டு ஏன் விதிகளின் பின்னால் அலைகின்றீர்கள் என்று யோசித்து பார்க்கின்றேன். ஒரே ஒரு காரணம் மட்டுமே என் கண் முன்னே தெரிகின்றது. அதன் பெயர்தான் அச்ச உணர்வு. இறைவனுக்கும் நமக்கும் உள்ளது தொடர்பு அல்ல, உறவு. அந்த உறவு தந்தை மகன் உறவு, தலைவன் தொண்டன் உறவு, நண்பன் என்ற தோழமை உறவு, குரு சீடன் என்ற உறவு, அல்லது கணவன் மனைவி என்ற உறவு போல மிக மிக நெருக்கமான உறவு. உண்மையான உறவு இருக்கின்ற இடத்தில் அச்சம் எழ வாய்ப்பே இல்லை. மாறாக உரிமை மட்டுமே இருக்கும். நாமும் இறைவனும் இந்த வகையான சிறப்பான உறவு மற்றும் உரிமை உடையவளாக இருக்கும் பொழுது சிலருடைய கால்களை பலமாக பற்றி கொண்டு ஏன் கிடக்கின்றோம் என்று எண்ணி பாருங்கள். இது தவறாயிற்றே என்று சிந்திக்க துவங்கிவிட்டால் அந்த கணம் முதல் இறைவன் தன் கருணை பார்வையை உங்கள் மீது பதித்திருப்பதை நன்கு உணர்வீர்கள். இந்த புரிதல் நிகழாத வரை அவன் யாரோ நாம் யாரோதான். விதிகள் நிரம்பி வழிகின்ற சடங்கு சம்பிரதாயங்களை கடவுள் உருவாக்கவில்லை. இறைவன் அதை உருவாக்க வேண்டிய அவசியத்திலும் இல்லை. சில மனிதர்கள்தான் இவைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டு விட்டால் விதிகள் மீது பற்று கொண்டு வெறியுடன் அலைய மாட்டீர்கள். விதிகள் சடங்கு சம்பிரதாயங்கள் தேவையே இல்லை என்பதல்ல பதிவின் கருத்து. அதை முதன்மைப்படுத்தாதீர்கள் என்பதுதான் முக்கிய கருத்து. சென்று அடைய வேண்டிய பக்குவ நிலையை அடையும் வரை விதிகளும் சடங்குகளும் ஒரு கை விளக்கு போல உங்களுக்கு உதவும். எப்போது உங்களின் அகங்காரம் தணிந்து நோக்கங்களற்ற அன்பு வெளிப்படுகின்றதோ அந்த கணம் முதல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அற்புத ஆற்றல் ஒளி பிரகாசமாக தோன்றி வெளிப்படும். இந்த பிரகாசமான ஒளி வளையத்திற்குள் நீங்கள் வந்த பிறகு விதிகள் சடங்குகள் என்ற கைவிளக்கு பயனற்றதாகிவிடுகிறது. மனிதர்களால் வகுக்கப்பட்ட விதிகள் அல்லது சடங்குகள் வழியாக மட்டுமே உலகியலாக சில நன்மைகளை பெற இயலும் என்று உங்களை சிலர் பல காலமாக நம்ப வைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்துக்கு பலமாக ஆட்பட்டு பக்தி அல்லது பத்தி என்றாலே விதிகளும் சடங்குகளும் தான் என்று முடிவு செய்துவிட்டீர்கள். பக்தி அல்லது பத்தி என்பது ஒரு ஒழுங்கு என்றும் ஒழுங்கு என்பது உண்மையான நோக்கமற்ற உறவு என்றும் புரிந்து கொண்டு அம்மையப்பரிடம் முழு ஒப்படைப்பு செய்துவிட்டு அறத்தின் வழியில் அமைதியாக வாழுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.